Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கோதுமை கச்சாயம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 கப் தேங்காய், அதாவது 1/4 மூடி அளவுக்கு இருந்தாலே போதும். 1 சிட்டிகை உப்பு, ஏலக்காய் பொடி. இதுக்கு 2 வாழைப்பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சுகர், வெல்லம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி, இது சீடு மட்டும்தான், சீடு மட்டும் எடுத்துகிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அதாவது கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு கலந்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், வாழைப்பழம், வெல்லம், சர்க்கரை இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கோதுமை மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைன்னா நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைச்சிக்கலாம். அப்போ தான் கச்சாயம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 2 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். இது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோதுமை மாவை போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சிட்டே வரலாம். வெல்லத்தினோட ஸ்வீட்டும் நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனோட ஸ்வீட்டும் போதும். வாழைப்பழம் இருக்குது. அதனால தான் நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு, அதாவது 1 கப்புக்கு மேலேயே இருக்கும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தான் நம்ம சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம அப்படியே 1/2 டம்ளர் ஊற்றிட வேண்டாம். இனி இதுலேயே அந்த வெள்ளைப்பாக்குலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரீ பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக கரைச்சிட்டோம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்படி எடுத்தோன்னா அப்படியே இந்த மாதிரி போடணும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக செவந்துடும். அதனால் இது சிம்மில் வச்சுட்டு, அதாவது மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். கொஞ்சம் போட்டாலுமே நல்லா பெருசாக வரும். திருப்பி போட்டுக்கலாம். இது ஸ்பூன்லேயும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கையிலையும் சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கையில் போட்டுட்டோன்னா என்னென்னா ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும். அதாவது பால் மாதிரி கிடைக்கும். சுவையான கோதுமை கச்சாயம் ரெடி. நான் செய்ய போகிறது கோதுமை ஸ்வீட் காக்கடா. தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/4 மூடியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஏலக்காய் 6 ஏலக்காவை நான் சின்னதாக, அதாவது இன்னும் அரைச்சி வச்சுருக்கேன். 200 கிராம்ஸ் அளவுக்கு, அதாவது கோதுமை மாவு, மைதா மாவு இருக்குது. இதுக்கு நம்ம 100 கிராம் அளவுக்கே வெல்லம் இருந்தாலே போதும். இதை லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சி வடித்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா தேங்காய் நம்ம லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டோன்னா திப்பி திப்பியாக இருக்காது. இதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு மட்டும் தனியாக வச்சு பண்ணிட்டுனா வேறு மாதிரி ஆகிடும். அதாவது இதுக்கு மைதா மாவு ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த காக்கடாக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஏலக்காய், எள்ளு, கருப்பெல் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் இப்போ அரைச்சிட்டோம். அரைச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சூடாக இருக்கும். அதை லைட்டாக நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஊற்றிருக்கிறதுனால இதுலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் இருக்கும். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம தேய்ச்சி தவாவில் போட்டு எடுத்துக்கலாம்.
இது ஒரே மாதிரி நம்மளுக்கு தேவைன்னா, அதாவது ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் எது இருந்தாலும் ஓகே. அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன உருண்டைகளாகவும் தேய்ச்சிக்கலாம், இல்லைனா பெருசாக நம்ம தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி லேசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்னதாகவும் நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெய் லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக மெல்ட் ஆனாவே போதும். ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது துணி இருந்தாலும் துணியிலேயே நம்ம ஓரத்தில் வந்து, அதாவது நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே லைட்டாக வந்து அதாவது சுற்றி விட்டுறணும். நல்லா வெந்துடும். நம்ம சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அப்படியே 3 நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம். கோதுமை ஸ்வீட் காக்கடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.